Expand Design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. கல்லூரியின் அதிபர் கோதை நகுலராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சமூக புரவலர் A.M. சுப்பிரமணியம் தம்பதியினரால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பாடசாலை கட்டிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் செயலாளரான கலாநிதி முத்தையா கதிர்காமநாதன், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து சமூக புரவலரான A.M. சுப்பிரமணியமும் பாடசாலை நிர்வாகத்தினரால் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த சுப்பிரமணியம் போன்றவர்கள் யாழ் மண்ணிலே தம்மால் உழைத்த பணத்தில் கட்டப்பட்ட பாடசாலைகளில் தான் தமிழரின் கல்வி உயர்ந்ததை அறிய, பிரித்தானியாவின் உதவியினால் யாழ் மக்களின் வடக்கின் கல்வி உயரவில்லை என்பதை இந்த பேரினவாத அரசியல்வாதிகள் அறிந்து கொள்ளவில்லை. பிரித்தானியர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக பாடசாலைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது இன்று சுப்பிரமணியம் அவர்கள் கட்டியதாக இங்கு ஒரு பெரிய ஒரு 3 பக்கங்களில் அமைந்த ஒரு லீஃப்லெட்டை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் கொக்குவில் இந்து கல்லூரியில் அவர் படிக்கின்ற பொழுது, அவர் படிக்கின்ற காலத்தில் இருந்த கட்டிடத்தை எப்படி கட்டுவதற்கு அவர் சிரமப்பட்டார் என்பதனை மிகவும் அழகாக கூறியிருக்கிறார்கள். இன்று யாழ்ப்பாணத்திலே யாழ் இந்து கல்லூரி, 2வது ஹார்டி காலேஜ், 3வது கொக்கில் இந்து கல்லூரி, மானிப்பா இந்து கல்லூரி என்ற போன்ற பாடசாலைகள் இப்படியான சுப்பிரமணியம் போன்றவர்களினால் அன்று கட்டியதனால்தான் இந்த இந்து கல்லூரிகள் இன்றும் 100 ஆண்டுகள் தாண்டி இன்றும் சிலம்பட கல்வியை புகட்டிக் கொண்டிருக்கின்றது. பிரித்தானியர்கள் வந்து இந்து மதத்தை பரப்புவதற்காக இந்து கல்லூரிகளை கட்டவில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் எந்த மூல முடக்குகளுக்கு போனாலும் அங்கு ஒரு இந்து கல்லூரி இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தூங்குறவர்களை நாங்கள் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிப்புறவர்களை எழுப்ப முடியாது. இந்த இனவாதிகளுக்கு தெரிவதில்லை, இந்து கல்லூரிகளை பிரித்தானியர்கள் அமைப்பதில்லை. எனவே இந்து கல்லூரிகளை அமைத்தது எமது தமிழ் பெரியார்களும் தமிழ் கொடைவல்லர்களும் அன்று இவர் போல் சுப்பிரமணியம் போல் இருந்தவர்கள் என்பதனை இந்த பேரவாதிகள் நினைக்க மறக்கவில்லை. ஆனால் அவர்கள் தெரிந்தும் தெரியாத போல் நித்திரை கொள்வது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்கா பாடசாலை நிர்வாகத்தினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். நிகழ்வுக்கு முதன்மை விருந்தினராக கௌரவ ஸ்ரீரங்கா அவர்கள் அழைத்தது மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் அவர் கல்வி வளர்ச்சிக்கு அளப்பரிய சேவை செய்திருக்கின்றார். குறிப்பாக மலையக சிறார்களுக்கு, அதுவும் வறுமை கோட்டில் கீழ் உள்ள மலையக சிறார்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணி ஒன்றென்றும் மறக்க முடியாதது. ஆலயங்களும் அறிவாலயங்களும் மனித சமுதாயத்திற்கு அறிவையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே அளிக்கின்றன. ஆகவே அதை பாதுகாக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். பாரதி சொன்னான், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த கல்லூரி வளர்ந்து வருகின்றது. 32 வருஷங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. குறுகிய காலத்தில் பாரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் எங்கள் சமூகத்தில் உள்ள திருமதி சுப்பிரமணியம் போன்றவர்களுடைய மனம். பணம் இருந்தாலும் மனம் வேண்டும். மனம் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. பலரிடம் பணம், ரங்கா சொன்னார் இல்லைன்னு சொல்லி, எனக்கு தெரியும் நிறைய பேரிட தமிழாக்கள் பிசினஸ்காரரிடம் பணம் இருக்கு, ஒரு சிலரிடத்தான் அதை செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கு. அந்த மனம் இவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற. அப்படி வர ஒன்றும் மாணவர்களாகிய உங்களுக்கு தான் நான் சொல்கின்றேன், இவரை போன்று நீங்களும் வருங்காலத்தில் சமூகத்திற்கு சேவை செய்ய நீங்களும் விளைய வேண்டும். இவர்கள் எல்லாம் எங்களுக்கு ரோல் மாடல். என்னவோ எங்களால் இயன்றதை செய்ய வேண்டும். அநேகமாக இருக்கிற பிரபலிய பாடசாலைகளில் அவருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கின்றது. காலங்காலமாக ஒரு முன்னுதாரணமாக வாழ்கின்ற மனுஷன். அதே போல இன்றைக்கு அவர்கள் என்னோட தயக்கும் போது சொன்னார், யாரையும் கேட்கிறது வந்து நான் கூப்பிடலாம் ஒன்று அவர் சொன்னார், உடனே தங்காவை கூப்பிடுமோ என்று.
அப்படி அந்த பிள்ளை போன்று அவர் தனி நேசம் வைத்திருந்தவர். அந்த வகையில் அந்த குடும்பம் இன்னும் பல ஆண்டு சீரும் சிறப்புமாக வளர வேண்டும், இன்னும் பல பணிகளை செய்ய வேண்டும்.